வணக்கம். இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் அலன் தொகுதியில் 6000 வாக்காளர்கள் திட்டமிட்டு நீக்கப்பட்டதற்கான ஆதாரங்களை வெளியிட்டார் ராகுல் காந்தி. ஒவ்வொரு தேர்தலின் போதும் கால் சென்டர் அமைத்து வாக்கு திருட்டு நடப்பதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. मेरे नाम पे 12 लोगों का नाम डिलीट किया गया है। हालांकि मुझे मालूम नहीं, मैं कभी किसी को मैसेज भेजा भी नहीं, मैं बुलाया नहीं। ये बबीता आके पूछने से पता चला कि मैंने मेरे फोन से ऐसा मैसेज किया। வாக்கு திருட்டில் ஈடுபடுவோரை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாதுகாப்பதாக ராகுல் குற்றச்சாட்டு. அடிப்படை ஆதாரமற்ற தவறான தகவல், தேர்தல் ஆணையம் மறுப்பு. அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து அமித்ஷாவிடம் பேசவில்லை என பழனிசாமி விளக்கம். காரில் செல்லும் போது முகத்தை மறைக்கவில்லை, துடைத்ததாகவும் பேட்டி. அமித்ஷா வீட்டுக்கு அரசு காரில் சென்றுவிட்டு சொகுசு காரில் திரும்பியது ஏன்? உடன் வந்த தொழிலதிபர் யார் என கூறாமல் எடப்பாடி பழனிசாமி மழுப்பல் பதில். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற தலைப்பில் விளக்க பொதுக்கூட்டங்கள் வரும் 20, 21ஆம் தேதிகளில் நடத்த திமுக தலைமை உத்தரவு. பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரிய வழக்கில் தவேக தலைவர் விஜய்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. தலைவராக இருக்கும் நீங்கள்தானே கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என நீதிபதி காட்டம். தென்காசி மாவட்ட பாஜக தலைவருக்கு சொந்த கட்சியினரே கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பு. கட்சியில் நிலவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணாததால் பதவி விலகுமாறு வலியுறுத்தல். தமிழ்நாட்டில் சென்னை, காஞ்சிபுரம், சேலம், சிதம்பரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை. பரமக்குடி அருகே மின்னல் தாக்கி கட்டட தொழிலாளி உயிரிழப்பு. திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் 61 பேரை மீண்டும் பணியில் சேர்க்கும் விவகாரம். உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டும் பணியில் சேர்க்காமல் அலைகழிக்கப்படுவதாக ஆர்ப்பாட்டம். தங்ககிரியில் ஆம்னி பேருந்தில் திருடப்பட்ட 3 கிலோ தங்கம் 48 மணி நேரத்தில் மீட்பு. காவல்துறையினரை சந்தித்து நன்றி தெரிவித்த நகை உற்பத்தியாளர்கள். அதானி நிறுவனம் பற்றி எழுத 4 மூத்த பத்திரிகையாளர்களுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கம். டெல்லி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. உத்தராகண்ட் மாநிலம் சமோலியில் மேகவெடிப்பால் கடும் வெள்ளப்பெருக்கு. பாஜக எம்பி சேதங்களை பார்வையிடச் சென்றபோது திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டதால் பரபரப்பு. காசாவில் நடக்கும் நிகழ்வுகள் நெஞ்சை உருக்குவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேதனை. உலக நாடுகள் ஒன்றிணைந்து போரை முடிவுக்கு கொண்டு வர வலியுறுத்தல். ஆசிய கோப்பை போட்டியில் ஐக்கிய அரபு அமீரகத்தை வீழ்த்திய பாகிஸ்தான் வரும் ஞாயிறன்று சூப்பர் 4 சுற்றில் மீண்டும் இந்தியாவுடன் மோதவுள்ளதால் பரபரப்பு. கர்நாடக மாநிலம் ஆலந்த் சட்டமன்ற தொகுதியில் 6000 வாக்காளர்கள் திட்டமிட்டு நீக்கப்பட்டதை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தியுள்ளார். வாக்கு திருட்டில் ஈடுபடுபவர்களை தலைமை தேர்தல் ஆணையர் பாதுகாப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
பாஜக தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்தும் வாக்கு திருட்டு தொடர்பாக சக்தி வாய்ந்த ஹைட்ரஜன் குண்டை வீசப்போவதாக 2 வாரங்களுக்கு முன்பு தெரிவித்திருந்த ராகுல் காந்தி டெல்லியில் செய்தியாளர்களை இன்று சந்தித்தார். கர்நாடக மாநிலத்தில் உள்ள ஆலந்த் தொகுதியில் 6018 வாக்காளர்கள் அவர்களுக்கே தெரியாமல் நீக்கப்பட்டது எப்படி என்பது குறித்த ஆதாரங்களை வெளியிட்ட ராகுல் காந்தி, மராட்டியம், தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களில் கால் சென்டர்கள் அமைத்து வாக்கு திருட்டு அரங்கேற்றப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். कांग्रेस पार्टी पर आनंद में अटैक किया। टॉप 10 बूथ्स जहां सबसे ज्यादा कांग्रेस की स्ट्रेंथ थी वहां टारगेट किया और 2018 में पिछले इलेक्शन में 10 में से 8 बूथ कांग्रेस पार्टी जीती और इन 8 में से इन्होंने 6000 लोग उड़ाने की कोशिश की। ये कोइंसिडेंस नहीं था, ये प्लान था और ये सेंट्रलाइज तरीके से किया जा रहा है। अब मैंने बहुत बड़ी बात बोली, चीफ इलेक्शन कमीशन के बारे में मैंने बोला कि ये व्यक्ति वोट चोरों की रक्षा करता है। கர்நாடகாவின் ஆலந்த் தொகுதியில் பாஜகவுக்கு வாக்களிக்காதவர்கள் மற்றும் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்களின் பெயர்கள் திட்டமிட்டு நீக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி 6018 பேரின் பெயர்களை நீக்குமாறு அவர்களுக்கு தெரியாமல் வெளிமாநில செல்போன் எண்களை வைத்து விண்ணப்பிக்கப்பட்ட ஆதாரங்களையும் வெளியிட்டார். சூரியகாந்த் என்பவரின் பெயரில் வெறும் 14 நிமிடங்களில் 12 பேரின் பெயர்களை நீக்க விண்ணப்பிக்கப்பட்டதையும் சுட்டிக்காட்டினார். யார் யார் பெயர்களில் வாக்காளர்களை நீக்குமாறு போலியாக விண்ணப்பிக்கப்பட்டதோ அவர்களை மேடைக்கு அழைத்து வந்து ராகுல் காந்தி பேச வைத்தார். கர்நாடகத்தில் 12 பேரை நீக்க விண்ணப்பம் செய்ததாக கூறப்படும் மராட்டியத்தைச் சேர்ந்த கோதாபாய் என்ற மூதாட்டி தாம் யாருடைய பெயரையும் நீக்குமாறு விண்ணப்பிக்கவில்லை என்று விளக்கமளித்துள்ளார். विदेशन टाइम ಇದೆ ಏನಕ ವಿಡಿಯೋ है ನಾ ಅರ್ಜಿ ಹಾಕಿಲ್ಲ, ನನಗೆ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ, ಅದು ಯಾರು ಬಟ್ಟಿ ಕಿಚ್ಚಿ ಯಾರು ಏನ ಹಾಕ್ಯಾರ ಅನ್ನೋದು ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. கர்நாடகத்தில் 6018 வாக்காளர்களை நீக்கியது போல் மராட்டியத்தில் உள்ள ராஜூரா தொகுதியில் 6180 பேரின் பெயர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். வாக்கு திருட்டு தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்கும் கர்நாடக சிஐடி தரவுகளை கேட்டு தேர்தல் ஆணையத்திற்கு 18 கடிதங்கள் அனுப்பிய போதும் ஆணையம் பதில் தராததன் மூலம் குற்றவாளிகளை பாதுகாப்பது உறுதியாகியுள்ளதாகவும் ராகுல் கூறியுள்ளார். ஆனால் ராகுலின் குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள தேர்தல் ஆணையம் அவர் கூறிய அனைத்தும் அடிப்படை ஆதாரமற்ற தவறான புகார்கள் என்று தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் சென்னை, காஞ்சிபுரம், சேலம், சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக சென்னையில் வடபழனி, சாலிகிராமம், வளசரவாக்கம், அசோக் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதேபோல புறநகர் பகுதிகளான காட்டாங்குளத்தூர், பூவிருந்தவல்லி, செம்பரம்பாக்கம், மாங்காடு, மதுரவாயல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழை வெளுத்து வாங்கியது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒளிமுகமதுபேட்டை, பெரியார் நகர், செவிலிமேடு, ஓரிக்கை, வாலாஜாபாத், தாமல், பாலுசெட்டி சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டியது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில், பரனூர், மறைமலை நகர், பொத்தேரி, கூடுவாஞ்சேரி, கிளாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் மேட்டூர், கொளத்தூர், மேச்சேரி, நங்கவள்ளி உள்பட பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, கொள்ளிடம், பூம்புகார் உள்ளிட்ட ஊர்களில் இடியுடன் கூடிய மழை பெய்தது. சுமார் அரை மணி நேரம் நீடித்த மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். பரமக்குடி மற்றும் சுற்று வட்டாரங்களில் பெய்த மழையின் போது மின்னல் தாக்கி பார்த்திபனூரை சேர்ந்த கம்பி கட்டும் தொழிலாளி ரமேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதேபோல கொடைக்கானல், சிதம்பரம், நாமக்கல், திருப்பத்தூர், கும்பகோணம் ஆகிய இடங்களிலும் பரவலாக மழை பெய்தது.
உத்தராகண்டில் தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழையால் பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. நேற்று இரவு சாமோலி மாவட்டத்தில் மீண்டும் மேகவெடிப்பு ஏற்பட்டதால் ஏராளமான வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளன. உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் ஏற்பட்ட மேக வெடிப்பில் 13 பேர் உயிரிழந்த சில நாட்களில் சமோலி மாவட்டத்தில் மீண்டும் மேக வெடிப்பு ஏற்பட்டது. இதனால் பெருக்கெடுத்த வெள்ளம் காரணமாக பல்வேறு இடங்களில் பயங்கர நிலச்சரிவுகள் ஏற்பட்டன. நந்தாநகர் காட் என்ற மலைப்பகுதியில் ஏராளமான வீடுகள் மண்ணில் புதைந்தன. நிலச்சரிவில் சிக்கிய 2 பேரை மீட்புப் படையினர் காப்பாற்றிய நிலையில் காணாமல் போன 7 பேரை மீட்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. पूरा 30 गज अब से मकान है। மேகவெடிப்பால் சமோலியில் ஏற்பட்ட சேதங்களை பாஜக எம்பி அனில் பலூனி பார்வையிட்டுக் கொண்டிருந்த போதே பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டது. டன் கணக்கான பாறைகளும் மண்ணும் சரிவதைக் கண்ட பாஜக எம்பியும் காவலர்களும் பாதுகாப்பான தூரத்துக்கு ஓடிச் சென்று உயிர் தப்பினர். வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள டேராடூன் முசோரி நெடுஞ்சாலை 2வது நாளாக மூடப்பட்டுள்ளது. இதனால் முசோரியில் உள்ள பல்வேறு சுற்றுலா தலங்களில் இருந்து வெளியேற முடியாமல் சுமார் 2500 பயணிகள் பரிதவித்து வருகின்றனர். இந்நிலையில் டேராடூன், சம்பாவத், உதம் சிங் நகர் ஆகிய பகுதிகளில் செப்டம்பர் 20ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கனமழை, வெள்ளம், நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள சாலைகள் மற்றும் மின்சார இணைப்புகளை சீரமைக்கும் பணிகள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி கூறியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.